மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே உம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழுகிறோம். எங்களால் ஏதாவது ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள். எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாசமிகும் என் சகோதரர்களே, நாம் இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய வார்த்தையை நேசித்து கீழ்ப்படிந்து அவருடைய சித்தம் செய்யும்படி நம்முடைய முழங்காலை தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவார் என்பதே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது.
பாசமிகும் திருச்சபையே, நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பெரிய காரியங்களை தேவனுக்கு என்று தேடுங்கள். Seek the biggest thing for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆலோசனை செய்கிறவர்களாகவும் வேண்டுதல் செய்கிறவர்களாகவும் காத்திருக்கிறவர்களாகவும் மாறுங்கள். என்னுடைய அன்பு தோழர்களே, சமீபத்தில் ஒரு நாள் ஒருவர் என்னிடத்தில் கோபமாக வந்து, நான் கேட்டால் 100 ரூபா தராரு, அவங்க கேட்டால் அவருக்கு 1000 ரூபா தராரு, இது என்ன நியாயம் என்று என்கிட்ட வந்து கோபமாக புலம்பினார். அப்பொழுது நான் அவரை சாந்தப்படுத்தும் வகையில், நீங்கள் எவ்வளவு கேட்டீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், ஐயா நான் 100 ரூபா கேட்டேன், அதை கொடுத்தாருன்னு சொன்னார். அப்பொழுது நான் அவருக்கு ஒரு பதில் சொன்னேன், நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள். வாட் எவர் யூ ஆஸ்க் யூ ரிசீவ்ட். நீங்கள் கேட்டதை அவர் தந்தார் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, ஏன் அவனுக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுத்தார் என்று என்னை பார்த்து கேட்டார். நான் அவனுக்கு சொன்னேன், எனக்கு தெரியாது, ஒரு கால அவர் 1000 ரூபாய் கேட்டிருப்பார். ஆக கேட்டவர்களுக்கான பதிலை அந்த மனிதன் கொடுத்திருக்கிறான். இந்த உதாரணம் உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் குறுகலாக நெருக்கடிகள் மத்தியில் வாழ நாம் முயற்சிக்கிறதுனால எப்போதும் அதிகமாக பெரிய அளவில் ஒன்றை கேட்பதற்கு பதிலாக சிறிய அளவில், உதாரணமாக பல் குத்தும் குச்சி எவ்வளோ சிறிதாக இருக்கும், அதற்கு எவ்வளோ வேலை, அந்த மாதிரி நாம் தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். நமது ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி வழிகிற மாதிரி அவர் கொடுப்பேன் என்று நமக்கு வாக்களித்திருக்கிறார். சகோதரர்களே, நாம் எதை கேட்கிறோமோ கிறிஸ்துக்குள்ளே அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு சமயத்தில் இயேசு கிறிஸ்து எரிகோவுக்குள்ளே போனார். அப்படி அவர் போன போது அங்கே 2 குருடர்கள் இருந்தாங்க. அந்த குருடர்கள் பிச்சை கேட்டு கொண்டிருந்தாங்க. அந்த குருடர்களுக்கு எருசலேம் நகரத்திலோ அதை சுற்றிலும் பிச்சை கேட்டால் அதிகமான வருமானம் கிடைக்காது. ஆனால் எரிகோவில் ஏராளமான பணப்புழக்கம். ஏனென்றால் அக்காலத்தில் சூதாட்ட நகரமாக அது இருந்தது. ஆக சூதாட்டத்தில் ஜெயித்தவர்கள், அந்த கொள்ளையை அனுபவிக்கிறவர்கள், ஏராளமான பணத்தை மூட்டையை தூக்கி கொண்டு போகிறவர்கள் தாராளமாக ஏழைகளுக்கு அவர்கள் தர்மம் கொடுத்தார்கள். ஆகவே இந்த 2 குருடர்களும் எரிகோவில் போய் உட்கார்ந்துக்கிட்டு பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்பொழுது இயேசு எரிகோவுக்குள்ளே வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவர்கள் இயேசுவை நோக்கி, அவர்களால் பார்க்க முடியாது, ஆகவே வாயினாலே அவர்கள் மிகவும் உரத்த சத்தமாக கத்த ஆரம்பித்தார்கள், கூப்பிட ஆரம்பித்தார்கள். இதை மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இந்த அழகான வார்த்தையில் எத்தனை சரியான சொற்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். முதலாவது, அந்த குருடர்கள் இயேசுவை ஆண்டவன் என்று சொன்னார்கள். அதனுடைய அர்த்தம், எருசலேமில் பிச்சை கொடுக்கிறவர்கள், தான தர்மம் செய்கிறவர்கள், எரிகோவில் தான தர்மம் செய்கிறவர்கள் ஆண்டவன் கிடையாது, அவர்கள் மனிதர்கள். இயேசுவை அவர்கள் ஆண்டவர் என்று அழைத்தார்கள். அந்த இடத்துல கிரேக்க மொழியில் குறியோஸ் என்ற வார்த்தை இருக்கிறது, கர்த்தர் என்ற வார்த்தை. அடுத்தது, இயேசுவை உறவு சொல்லி தன்னுடைய குடும்ப அங்கத்தினரை போல அவர்கள் பேசுகிறார்கள். காரணம், பிச்சை எடுத்து கொண்டிருந்த 2 பேருமே யூதர்கள். இயேசு கிறிஸ்துவும் யூத குடும்பத்தில் பிறந்தார், அவர் ஒரு யூதராக வந்தார். இயேசு கிறிஸ்து யாருடைய குடும்பத்திலே வந்தார்? மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். தாவீதினுடைய வம்சத்தில் வந்தார். அதனால தான் தாவீது ராஜாவை போல இயேசுவும் ராஜாவாக இருக்கிறார். தாவீதின் குமாரனே. ஒரு வேதாகமத்தை
சிறப்பாக எடுத்து பேசக்கூடிய ஒரு மனிதனைப் போல பேசினார்கள். முதலாவது ஆண்டவன் என்று சொன்னார்கள், இரண்டாவது தாவீதின் குமாரன் என்று சொன்னார்கள், மூன்றாவதாக அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இந்த காலையில் உங்களுக்கு அவசியமானது. அது, ஆண்டவரே எனக்கு இரங்கும். இந்த இறங்குதல் என்றதை ஆங்கிலத்தில் மெர்சி என்று நாம் படிக்கிறோம். இரக்கம் என்பது மனிதனுடைய இருதயத்தில், அந்த இருதயத்தை கசக்கி பிழிந்தால் வரக்கூடிய ஒரு நீரை போல மனதினுடைய உருக்கம். மெர்சியை நாம் இப்படி பிட்டி என்ற ஆங்கில வார்த்தையில் கூட சொல்லலாம். பிட்டின்னு சொன்னால் மன உருக்கம். அந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனை நோக்கி ஓடி வரும்போது அவன் ஓடி சென்று கட்டி பிடித்து அவன் கழுத்திலே முகத்திலே மாறி மாறி முத்தம் செய்தான். தன்னுடைய மகனை அவன் நேசித்தான். அதனுடைய அடையாளமாக அவனுக்கு முத்தமிட்டான், சமாதானத்தை தந்தான். இரக்கம். தேவன் இரக்கமும் உருக்கமும் தயவும் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த இரண்டு குருடர்களும் அவர்கள் இயேசுவை 3 சொற்களாலே சிறப்புப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் என்று சொல்கிறார்கள், தாவீதின் குமாரன் என்று சொல்கிறார்கள், இரங்கும் என்று சொல்கிறார்கள். அப்படி அவர்கள் கதறிய போது சிலர் அங்கே இருந்து சீஷர்களோடு சேர்ந்து, கத்தாதே, அமைதலாயிரு, கூச்சல் போடாதே என்று அவர்களை அடக்க பார்த்தபோது அவர்கள் மிகவும் அதிகமாக உரத்த சத்தமாக அவர்கள் எனக்கு இரங்கும் என்று கதற ஆரம்பித்தார்கள். இதை 31வது வசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கவனிங்கள், அதிகமாய் கூப்பிட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை, தேவனை நோக்கி அதிகமாக சத்தமாக நம்முடைய மனதுக்குள்ளே ஏதோ யோசித்து கொண்டே அல்லது வாய்க்குள்ளே முனைவிக்கொண்டே போகாமல் உரத்த சத்தமாக உங்களுடைய வாயின் வார்த்தை உங்கள் காதிலே கேட்கும்படி, உங்கள் வாயின் வார்த்தை உங்கள் இருதயத்தில் விளங்கும்படி, உங்கள் வாயின் வார்த்தை மற்ற மனுஷர்களுக்கு கேட்கும்படி உரத்த சத்தமாக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யுங்கள். The more you loudly speak and pray, not only you are hearing, others are hearing and God hears too. ஜெபம் பண்ணுங்கள், உரத்த சத்தமாக வேண்டுதல் செய்யுங்கள். இந்த வார்த்தையை தொலைவில் இருந்த இயேசு கேட்டார். கூட்டத்தோடு இருந்த இயேசு கேட்டார். அதிக நெரிச்சல்கள் மத்தியில் இருந்த இயேசு கேட்டார். ஏராளமான சத்தத்தின் மத்தியில் அவர் கேட்டார். அப்பொழுது இயேசு நின்று அவர்களுக்கு என்ன சொன்னார் என்று பாருங்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 32வது வசனம். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். வாட் மஸ்ட் ஐ டூ ஃபார் யூ? இந்த காலையில் தேவன் உங்களிடத்தில் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள், என்ன கேட்பீர்கள்? மகளுக்கு திருமணமாக வேண்டும், மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், சுகப்பிரசவம் நடக்க வேண்டும், இந்த வீட்டை கட்டி முடிக்க வேண்டும், இந்த கடனை அடைக்க வேண்டும், இந்த மருத்துவ செலவுகளை ஏற்க வேண்டும். இதுதான் நம்முடைய பட்டியல். இதைவிட மேலானவைகளை நாம் கேட்கலாம், ஆவிக்குரியவைகளை நாம் கேட்கலாம். அழிந்து போகிறவைகளை கேட்பதை விட்டுவிட்டு அழியாதவைகளை நாம் கேட்கலாம் இல்லையா? மேலான வரங்களை கேட்கலாம் இல்லையா? தேவனிடத்தில் நாம் எவ்வளவு பெரிதாக கேட்கிறோமோ அவ்வளவு பெரிதாக அவரால் செய்ய முடியும். 10 ரூபாய் கேட்டவனுக்கு 10 ரூபாய் தான் கிடைக்கும். 100 ரூபாய் கேட்டவனுக்கு 100 ரூபாய் தான் கிடைக்கும். 1000 ரூபாய் கேட்டவனுக்கு 999 ரூபாயாவது கிடைக்கும், அல்லது 1000 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஆஸ்க் பிக். பெரிய காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்கள். பெரிதாக உங்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் சாப்பிட்டு, உங்கள் குடும்பம் சாப்பிட்டு, ஏழைகளுக்கு கொடுக்கத்தக்கதாக, திருச்சபைக்கு பகிரத்தக்கதாக பெரிய காரியங்களை கேளுங்கள். என் அன்பு சகோதரர்களே, அந்த 2 குருடரும் ஒரு முக்கியமான தகவலை இயேசுவுக்கு சொன்னாங்க.
அந்த தகவல் என்னன்னா, எருசலேம் நகரத்தில் தேவாலயம் இருந்தது, பிரதான ஆசாரியர் இருந்தார், பலிப்பீடம் இருந்தது, லேவியர்கள் பலி செலுத்தினாங்க, காணிக்கை பெட்டி இருந்தது, தெருவிலே மனிதர்கள் தர்மம் செய்தார்கள். இப்பொழுது அவர்கள் எரிகோவில் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாம் அவங்க மனதுக்குள்ளே இருக்கிற விஷயம்தான். ஆனால் அவர்கள் இப்பொழுது ஒரு வித்தியாசமான காரியத்தை கேட்டாங்க. அது என்னன்றத 33வது வசனத்தில் படிக்கிறோம். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். என் கண்ணை திறந்து விடுங்கள் என்ற அந்த கருத்தை அவர்கள் ஆசாரியனிடத்தில் கேட்டிருக்கலாம், லேவியரிடத்தில் கேட்டிருக்கலாம், பலிப்பீடத்தினிடத்தில் கேட்டிருக்கலாம், பலியினிடத்தில் கேட்டிருக்கலாம், பரிசேயர் இடத்துல கேட்டிருக்கலாம், சதுசேயர் இடத்துல கேட்டிருக்கலாம், ஐஸ்வர்யவான்களிடத்தில் கேட்டிருக்கலாம். இங்கே எரிகோவில் உள்ள வெற்றி பெற்ற பணக்காரர்களிடத்தில் கேட்டிருக்கலாம். ஆனால் யாரிடத்திலும் கேட்க முடியாத ஒரு விஷயம், யாரும் கொடுக்க முடியாத ஒரு விஷயம், அவர்களுக்கு இறங்க முடியாத ஒரு விஷயம், அவருடைய கண்கள் பார்வையடைய வேண்டும். இயேசு சொன்னார், ஒருவனுடைய கண் இருள் அடைந்திருந்தால் அவனுடைய சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும் என்று சொன்னார். If a man's eye is dark, his whole body is dark என்று இயேசு சொன்னார். நாங்கள் பார்வை அடைய வேண்டும், நாங்கள் காண விரும்புகிறோம். என் அன்பு சகோதரர்களே, நான் பார்க்க விரும்புகிறேன்னு சொன்ன அந்த கருத்தில் எதை பார்க்க விரும்புகிறேன்? நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு முறை தாஜ்மஹாலை பார்க்க வேண்டும், அல்லது குடும்பத்தில் இன்னாரை பார்க்க வேண்டும், அல்லது இன்னொரு நாட்டுக்கு போய் பார்க்க வேண்டும். நான் பார்ப்பதற்கு ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கோம். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியவர் தாவீதின் குமாரன். அவர் உங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய அழகான கண்கள் சிலுவையிலே நீங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய ஆழமான காயங்களை சிலுவையிலே நீங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய கைகளும் கால்களும் ஆணியால் அடிக்கப்பட்டிருக்கிற அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய தலையிலே சூடப்பட்ட முட்முடியை நீங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய வாயிலிருந்து உதிர்த்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய், பிதாவே, இவர்கள் அறியாதவைகளை செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரே, அதை நீங்கள் பார்க்க வேண்டும், அதை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த 2 குருடர்களும் அவர்கள் கேட்ட அந்த தகவல், நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற அந்த தகவல் நீங்கள் எப்படி வேணாலும் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் தங்களுடைய தாய் தகப்பனை பார்க்க வேண்டும், தன்னுடைய அண்ணன் தம்பியை பார்க்க வேண்டும், அவர்கள் திருமணமாக இருந்தால் மனைவியை பார்க்க வேண்டும், பூக்களை பார்க்க வேண்டும், நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும், வானவில்லை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நாம் தகவலை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டது இயேசுவை, தாவீதின் குமாரனை, ஆண்டவரை பார்க்க விரும்பினார்கள். என் அன்பு தோழனே, சகோதரனே, தாயே, தகப்பனே, உன் வாழ்க்கையில் இந்த திருமுறையை கொண்டு, இந்த வசனங்களை கொண்டு நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் அனைவரும் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை பார்த்தவர் அனைவருடைய முகமும் இயேசுவின் ஒளியாக மாறுகிறது. இந்த 2 குருடர்களும் நாங்கள் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசு, இந்த அரிதான காரியத்தை கேட்டாயே, ஒரு வெள்ளி நாணயத்தை கேட்கக்கூடாதா? அல்லது ஒரு அப்பத்தை கேட்கக்கூடாதா? ஒரு மாற்று வஸ்திரத்தை கேட்கக்கூடாதா? அல்லது ஒதுங்குவதற்கு ஒரு நிழலை கேட்கக்கூடாதா என்றெல்லாம் விசாரணை செய்யாமல் அவர்கள் கேட்டதனுடைய நுட்பத்தை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கு அவருடைய தேவையை சந்தித்தார். 33வது வசனம். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். 34ஆம் வசனம் பாருங்கள். இயேசு மனதுருகி, இரக்கத்தை கேட்டவர்களுக்கு கிறிஸ்துவினிடத்தில் மனதுருக்கம் உண்டாகிறது. They begged for mercy. Now Christ in return showed compassion. அவர்கள் இரக்கத்தை கேட்டார்கள், இயேசு அவர்கள் மீது மனதுருகினார். He had a great compassion. என் அன்பு சகோதரனே, இந்த காலையில், இந்த தொழுகையில் தேவன் மீது இரக்கமும்
மனதுருக்கமும் உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்கிறேன். அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அதாவது நாங்கள் பார்வையடைய வேண்டும் என்று அவர்கள் கேட்டது எருசலேம் தேவாலயத்தையா, பிரதான ஆசாரியனையா, லேவியர்களையா, பலிபீடத்தையா, பலிப்பொருளையா, அல்லது இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு காரியத்தை அவர்கள் கேட்டார்கள்? அல்லது பெற்றோரையா, அல்லது அவர்களுடைய மனைவி பிள்ளைகளையா? யாரை பார்த்து கேட்டார்கள்? எதை அவர்கள் கேட்டார்கள்? எதை பார்க்க விரும்பினார்கள்? இயேசுவை பார்க்க விரும்பினார்கள். அவர்கள் பாக்கியவான்கள். சிலுவைக்கு முந்தி அவர் துடித்து இறப்பதற்கு முன்பாக அவரை முழுமையாக பார்த்தார்கள். சகோதரர்களே, அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே வியந்து எரிகோவை பார்த்தார்களா? ஓடி சென்று எருசலேமில் பெற்றோரை பார்த்தார்களா? தேவாலயத்தை பார்த்தார்களா? இல்லை, மாறாக இயேசுவை பார்த்தாங்க. இயேசுவை பார்த்த உடனே அவங்க ஒரு முடிவு செய்துட்டாங்க, இனிமேல் எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இயேசு எனக்கு போதும். ஆகவே அவருக்கு பின் சென்றார்கள். they followed him. இப்பொழுது அவரை அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். என் அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையில் நம்ம எதை கேட்க வேண்டுமோ பெரிதாக நாம் அதை கேட்கலாம். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9-10 வசனங்கள், பக்கம் பழைய ஏற்பாட்டில் 466. அவர்கள் இக்கரை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். இது ஒரு அற்புதமான வேண்டுதல், ஒரு ஆச்சரியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். எலியா பரத்துக்கு ஏறி செல்ல போகிறார். எலிசா அவரை பின்தொடர்கிறார். அவர்கள் யோர்தானை கடந்து விட்டார்கள். கடைசி நிமிடம் எலியா எலிசாவை பார்த்து சொன்னார், நீ ஏதாவது என்கிட்ட கேட்குறதா இருந்தா கேளு அப்படின்னு சொன்னார். அப்பொழுது இந்த எலிசா எத்தனையோ காரியங்களை கேட்டிருக்கலாம். வல்லமை கேட்டிருக்கலாம், வரங்களை கேட்டிருக்கலாம், என்ன வாகனத்தை கேட்டிருக்கலாம், சூப்பர் நேச்சுரலாக ஏதோ ஒன்று கேட்டிருக்கலாம் அவன். ஆனால் அவன் என்ன கேட்டான் தெரியுங்களா? உம்மிடத்தில் இருக்கிற ஆவி இருக்குது பார்த்தீங்களா, அதை எனக்கு இரட்டிப்பாக தரணும்னு சொன்னான். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயமா இருக்கும். Elisa asked the Elijah, let me have the double portion of your spirit. உமது ஆவியை இரட்டிப்பாக எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டான். ஆவிக்குரிய மக்கள் ஆவிக்குரியவைகளை தேடுகிறார்கள், மேலான வரங்களை தேடுகிறார்கள். அழிந்து போகிறவைகள் அல்ல, அழியாதவைகளை கேட்கிறார்கள், அரிதானவைகளை கேட்கிறார்கள். எலியா என்ன சொன்னார் தெரியுங்களா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். எலியா எலிசா கிட்ட சொல்றாரு, யூ ஆஸ்க்ட் த ரேரஸ்ட் திங். அரிதான காரியத்தை போய் கேட்டியே அப்படின்னாரு. அது அவனுக்கு கிடைச்சது. சகோதரர்களே, அநேக சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் 10ஆம் வகுப்போடு முடிச்சுக்கலாம், +2வோடு முடிச்சுக்கலாம், இது போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. என்னால் ஓட முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதை என்னால் கட்ட முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் மிகப்பெரியவராக இருக்கிறார். வானமும் பூமி அவருடையது. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. தேவனுடைய கரங்கள் நீட்டப்பட்டிருக்கு. அவருடைய கரம் குறுகாக இல்லை. அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் தம்மை தேடுகிற யாவருக்கும் பதிலளிக்கிறார். எலியா எலிசாவை பார்த்து சொன்னார், ஏன்னா அவன் ஒரு மனிதன். என்ன சொல்கிறாரு? நீ அரிதான காரியத்தை கேட்டிய, ரொம்ப ரேரஸ்ட்டை கேட்டிய, ஹார்டஸ்டான காரியத்தை கேட்டியனா. ஆகவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும். இந்த எலிசாவுக்கு அந்த இரட்டிப்பான ஆவியின் பலம் உண்டாயிற்று. நீங்கள் பைபிளை சரியாக படிச்சிங்கன்னா எலியா மொத்தமே 5 அற்புதம் தான் செய்தார். இரட்டிப்பான ஆவியின் பலத்தை பெற்ற எலிசா
11 அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த தகவலை மொத்தமாக நம்ம படித்தோம்னா நமக்கு தெரியுது. ஆக எலியா செய்ததை பார்க்கலாம் 2 மடங்கு செய்கிறார். டபுள் போர்ஷன் அவனுக்கு கண்டிப்பாக கிடைச்சது. இந்த காலையில் நீங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடும்படியாக உங்களை நான் அழைக்கிறேன். என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இதுதான். என் கண்களை திறந்தருளும் என்று நீங்கள் கேட்டால் யாரை பார்ப்பதற்காக? இந்த கேள்வியோடு இந்த செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். நீங்கள் தேடுகிற எந்த ஒரு விஷயமும், நீங்கள் கேட்கிற எந்த ஒரு பெரிய காரியமும் எதற்காக? உங்கள் மாம்சத்தை பேணுவதற்கா அல்லது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகவா என்று நீங்கள் அதை பிரித்து பார்த்தால், when you ask for the glory of God, God can supply everything to you. அதனால தான் பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நீங்கள் நிரப்பப்பட இந்த தொழுகை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற நீதி உள்ள தகப்பனே, நீர் இரக்கமும் மனதுருக்கமும் கிருபையும் தயவும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறீர். இதோ உமது ஜனங்கள் அவருடைய விண்ணப்பத்தை கேளும். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்ட அந்த பார்வையில்லாத அந்த 2 குருடர்கள் கேட்டது போல நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு இரங்கும் என்று கேட்கிறோம். உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றும், அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய
மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்புகிற நல்ல பரம்பிதாவே. ஆமென்.